இன்னைக்கு பிசாசோட பெரிய தந்திரம், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போயிருக்கிறேன்றது யோசிக்க விட மாட்டான். என் பரிசுத்த ஜீவியத்தில் செத்து போயிருக்கிறன்றது யோசிக்க விட மாட்டான். என் நீதியின் வாழ்க்கையில் செத்து போயிருக்கிறேன் அப்படின்றது யோசிக்க விட மாட்டான். அவன் எப்படி தெரியுமா மாற்றி வச்சுட்டான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோட லைஃப்பில், நீ பர்ஃபெக்டாக இருக்கிற. ஏன் தெரியுங்களா? ஆண்டோடைய எந்த ஒரு நியாய தீர்ப்பு என் மேலே வரல, ஆண்டோடைய அடி வரல, எந்த ஒரு காரியமே வரல. அதனால் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோன்ற ஒரு மனப்பான்மை எண்ணத்தில் நம்மளை பிளைண்ட் ஆக்கி பிசாசு ஓட வச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நான் கரெக்டாக இருக்கிறேன்ற ஒரு எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். முதலாவது நான் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா, என்னுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் இழந்திருக்கிறேன், கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தை இழந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பை நான் இழந்திருக்கிறேன், மறந்துட்டு இருக்கிறத முதலாவது யோசிக்கணும். யோசிச்சதுக்கு பிற்பாடு நின்ற இடத்துல உட்காந்து புலம்புறதில்ல, எங்கேருந்து அந்த அழைப்பை வாங்குனீங்களோ, எந்த இடத்துல அந்த அபிஷேகத்தை வாங்குனீங்களோ, எந்த இடத்துல இருந்து அந்த ஒரு கிருபையை